சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில தேர்தல் விளையாட்டுகளை உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் தொடங்கிட்டாங்க. அந்த வகையில தான் தமிழக அரசியல்ல சென்டிமெண்டான தொகுதியான வேடச்சந்தூரிலும் வேட்பாளர் ரேஸ் தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம். வேடச்சந்தூர்ல வெற்றி பெறும் கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் காரணமா அதிமுகவும் திமுகவும் அங்கு வெயிட்டான வேட்பாளர்களை களம் இறக்க தயாராயிட்டு வராங்க. வேடச்சந்தூர் தொகுதியில தற்போதைய சூழல்ல காந்திராஜனுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கூட 4 பேர் களத்தில் நிற்கிறாங்க. தமிழகத்தின் சிறப்புமிக்க தொகுதிகளில் ஒன்றுதான் வேடச்சந்தூர். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமான திண்டுக்கல்ல 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் வேடச்சந்தூர். ஆனால் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ட்டு வரும்போது கரூரோடு சேர்ந்து கொள்வாங்க. இப்படி 2 பெரிய மாவட்டங்களுக்கு இடையில் இருப்பதோடு பெரியசாமி, செந்தில் பாலாஜி இவங்க 2 பேரும் நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த தொகுதி இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். காங்கிரஸ், திமுக, அதிமுக மாறி மாறி இந்த தொகுதிகளில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கடைசி 3 தொகுதிகளில் திராவிட கட்சிகள் தான் வேடச்சந்தூர்ல ஆதிக்கமும் செலுத்திட்டு இருந்துச்சு. ஒக்கலிக்கா கவுண்டா சமுதாயத்தினர் தான் அதிகமாகவும், அடுத்த பிள்ளைமார் சமூகம், தலித் வாக்குகள் இங்கு இருந்த போதும் கூட ஒக்கலிக்கா கவுண்டா ஜாதியினர் தான் இங்கு ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்காங்க. இதுவரை இருந்த எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. ஏற்கனவே சொன்னது போல வேடச்சந்தூர்ல வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற சென்டிமெண்ட் காரணமா அங்கு வெயிட்டான வேட்பாளர்களை களம் இறக்க திமுக, அதிமுக தயாராகிட்டு இருக்காங்க. தற்போதைய சூழல்ல அதிமுக தரப்புல முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் விபிபி பரமசிவம் களம் இறங்குவதும் கிட்டத்தட்ட உறுதி என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் தான் திமுகவில் யாரை களம் இறக்க போகிறது தலைமை என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கு. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட்டு தோற்றவர் காந்திராஜன். தொடர்ந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு 2021 வேடச்சந்தூர்ல போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார். சமீபத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் உதயநிதி ஸ்டாலின் காலில் அவர் விழுந்தது பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. வரும் தேர்தலில் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதால் தான் உணர்ச்சி வசப்பட்டு அவ்வாறு செய்துவிட்டார் என அவரது ஆதரவாளர்கள் கூறி வந்தாலும் தலைமைக்கு இந்த விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. தற்போதைய சூழல்ல அவர் மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது 3 பேர் களத்தில் நிற்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளராக கருதப்படும் வீரா சாமிநாதன், வடமதுரை நகர திமுக செயலாளர் மெடிக்கல் கணேசன், வேடச்சந்தூர் திமுக நகர செயலாளர் கார்த்திக் ஆகியோரின் பெயர்களும் அடிபட்டிருக்கு. மூவருமே வேடச்சந்தூர்ல செல்வாக்கு மிக்கவர்களும் கூட. வீரா சாமிநாதன் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் பெரியசாமி, சக்கரபாணி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நெருக்கமானவராகவும் அறியப்பட்டவர். கடந்த தேர்தலிலேயே அவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில சில காரணங்களால் அது தள்ளி போயிருந்துச்சு. இருந்தபோதும் வேடச்சந்தூர்ல திமுகவில் வெற்றிக்காக பாடுபட்டவர் என்பதால தலைமையின் கவனத்தை பெற்றும் இருக்காரு. இந்த முறை அவர் தேர்தலில் களம் இறங்கலாம் என சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்தபடியாக வடமதுரை நகர கழக செயலாளரும் வடமதுரை பேரூராட்சி தலைவரின் கணவருமான மெடிக்கல் கணேசன் வேடச்சந்தூர் எம்எல்ஏ வேட்பாளருக்கான ரேஸில் இருக்காரு. கிளை செயலாளர், இளைஞரணி என தொடர்ந்து திமுகவில் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர். தொகுதி மக்களிடமும் நல்ல அறிமுகம், இளைஞரிடமும் செல்வாக்கு என அவர் சக திமுக போட்டியாளர்களுக்கும் டஃப் கொடுக்கிறாரு. சமீபத்தில் நடந்த ஸ்டாலினுக்கு 1-to-1 சந்திப்பில் முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியவர்களில் மெடிக்கல் கணேசனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் பேரூராட்சி வார்டில் கவுன்சிலராக இருந்தபோது வேடச்சந்தூர் பகுதியில் முழுவதும் தனது ஆதரவாளர்கள் வட்டத்தை பெருக்கியும் இருந்தார். தேர்தல் நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால போட்டிக்கு தயாராகவே இருக்காரு. அமைச்சர் சக்கரபாண்டியன் குட் புக்கில் இடம் பிடித்ததோடு ஒக்கலிக்கா கவுண்டா சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியல்ல அடுத்தபடியாக இருப்பவர்தான் திமுக வேடச்சந்தூர் நகர செயலாளரான கார்த்திகேயன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் உள்ளவர். இளைஞர் அணியில் இருந்து கட்சி பணியாற்றுகிறார். லோக்கல் பாலிடிக்ஸ் அனுபவம், தொண்டர்கள் பலம், கட்சி தலைமையிடம் செல்வாக்கு என அடுத்த வேட்பாளர் ரேஸில் இவரும் இருக்காரு. வேடச்சந்தூர் தொகுதி பொறுப்பாளர்களை ஸ்டாலின் சந்தித்த போது
கார்த்திக், மெடிக்கல் கணேசன் இவங்க 2 பேரும் மட்டும்தான் ஸ்டாலின் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் வேடச்சந்தூர் கட்சி சார்பில் பல நிகழ்ச்சிகளை முன்னிருந்து நடத்தியவர் என்பதால வேடச்சந்தூர் வேட்பாளர் தேர்வில் தொடர்கிறார். இவரது மனைவி வேடச்சந்தூர் பேரூராட்சி தலைவர் என்பதும் இவர் கவுன்சிலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வேடச்சந்தூரில் திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 முதல்வர் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வேடச்சந்தூர் சென்டிமெண்ட்டை தெரிந்து கொண்டு வெயிட்டான வேட்பாளரை இறக்க திட்டமிட்டிருக்காரு. தற்போதைய சூழல்ல இந்த 4 பேரும் வேடச்சந்தூர் வேட்பாளர் பட்டியலில் முதல் 4 இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இவர்கள்ல 2026ல களமிறங்க போவது இன்னும் சில வாரங்கள்ல தெரிந்துவிடும். அது என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்று அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.